துறைமகனே ஓடி வாடா தம்பி சின்னா தொட்டி எத்து தம்பி சின்னா தம்பி சின்னா நான் தான் துறைமகனே ஓடி வாடா தம்பி சின்னா தொட்டி எத்து தம்பி சின்ன தம்பி சின்ன நீதா துறைமகனே ஓடி வாடா தம்பி சின்னா தொட்டி எத்து தம்பி சின்னா தம்பி சின்னா நீதான் துறைமகனே ஓடி வாடா தம்பி சின்னா வங்களத்து தம்பி சின்ன தம்பி சின்ன நீதா வடிவலக ஓடி வாடா தம்பி சின்ன வங்களத்து தம்பி சின்ன தம்பி சின்ன நீதான் வடிவலகு ஓடி வாடா தம்பி சின்னா மலையாள தேசம் விட்டு நீதா மன்னவனே ஓடி வாடா தம்பி சின்ன மலையாள தேசம் விட்டு தம்பி மன்னவனே ஓடி வாடா தம்பி சின்னா காஞ்சிபுரம் நேர்வீடுத்து நீதா கட்டலாக ஓடி வாடா தம்பி சின்ன காஞ்சிபுரம் நேர்புடிச்சு நீதா கட்டலுக்கு ஓடி வாடா தம்பி சின்னா காமாட்சி ஆலயத்தை தேடியதா நீதா கண்மணியை ஓடி வாடா தம்பி சின்ன காமாட்சி ஆலயத்தை தேடியதா தம்பி கட்டலுக்கு ஓடி வாடா தம்பி சின்னா கம்பளத்தில் பிறந்தவனா சின்ன கட்டலாக ஓடி வாடா கம்பளத்தில் பிறந்தவனே தம்பி கட்டலாக ஓடி வாடா மங்களத்தில் பிறந்தவனா சின்ன வடிவலாக ஓடி வாடா வங்களாத்தில் பிறந்தவனே தம்பி வடிவலாக ஓடி வாடா மலையாள தேசம் விட்டு சின்ன மன்னவானே ஓடி வாடா மலையாள தேசம் விட்டு தம்பி மன்னவானே ஓடி வாடா காஞ்சிபுரம் நேர்வீடுத்து சின்ன கட்டலாக ஓடி வாடா காஞ்சிபுரம் நேர்முடிஞ்சு தம்பி கட்டலாக ஓடி வாடா அண்ணரு தாளை தரன்னு சின்ன அதிவேகமா ஓடி வாடா அண்ணரு மேலை தரண்டு தம்பி அதிவேகமா ஓடி வாடா மலையாள தேசம் விட்டு நீதா மன்னவனே ஓடி வாடா தம்பி சின்ன மலையாள தேசம் விட்டு தம்பி மன்னவான ஓடி வாடா தம்பி சின்னா 9 கம்பளமாடா 18 தொட்டியரா தம்பி சின்ன 9 கம்பளமா தம்பி 18 தொட்டியாரா தம்பி சின்னா காமாட்சி ஆலயத்தை தேடியதா நீதா கண்மணி ஓடி வாடா தம்பி சின்ன காமாட்சி ஆலயத்தை நேர்விடிச்சு தம்பி கட்டளைக்கு ஓடி வாடா தம்பி சின்னா அண்ணாராளை தரன்று தம்பி சின்ன நீதா அதிவேகமா ஓடி வாடா தம்பி சின்ன அண்ணாராளை தரண்டு தம்பி அதிவேகமா ஓடி வாடா தம்பி சின்னா ஒட்ட நல்ல பெரு நடையா நீதா ஓடி வாடா தம்பி சின்ன ஓட்ட நல்ல பேரு நடையா தம்பி ஓடி வாடா தம்பி சின்னா அண்ணரு தாளை தரன்று நீதா அதிவேகமா ஓடி வாடா அண்ணரு வேலை தரண்டு தம்பி அதிவேகமா ஓடி வாடா கம்பளத்தில் பிறந்தவனா சின்ன கட்டலாக ஓடி வாடா இதோ இப்பொழுது என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னாரை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருக்கிறேன்.
வங்காளத்து தம்பி சின்னே சின்னே தம்பி சின்னே நான் வடிவழக ஓடி வார தம்பி தம்பி வங்காளத்து எல்ல விட்டு தம்பி தம்பி சின்னா நான் வடிவழகு ஓடி வாரே தம்பி சின்ன போது கம்பாளமா சின்னே தம்பி சின்னே எனக்கு 18 தொட்டியம்மா தம்பி தம்பி போது கம்பாலமா தம்பி தம்பி சின்னா 18 தொட்டியாரா தம்பி சின்னா தீயத்தில் பிறந்தவனே சின்னே தம்பி சின்னே அந்த துறைமகனே ஓடி வார தம்பி தம்பி தீயத்தில் பிறந்தவனா தம்பி தம்பி சின்னா அந்த துறைமகனே ஓடி வரே தம்பி சின்னா அடி சீட்டி ஊரமாகட்டி சின்னி தம்பி சின்னி அந்த சிங்கரமாய் போட்டுடுதி தம்பி தம்பி சீட்டி உருமாகட்டி தம்பி தம்பி சின்னா தம்பி சின்னா மாடு சலகருதா சின்னி தம்பி சின்னி எனக்கு 48 பண்ணையம்மா தம்பி தம்பி நல்லா மாடு சலகருதா தம்பி தம்பி சின்னா எனக்கு 48 பண்ணைகளா தம்பி சின்னா மாடு சலகருதா சின்னி தம்பி சின்னி எனக்கு 38 பண்ணையம்மா தம்பி தம்பி மாடு சலகருதா தம்பி தம்பி சின்னா 32 பண்ணைகளா தம்பி சின்னா ஓட்டம் பேரு நடையா சின்னி தம்பி சின்னி நின்ன ஓடி வர வேகமாக தம்பி தம்பி ஓட்ட பேரு நாடையா தம்பி தம்பி சின்னா நான் ஓடி வரே ஓடுவேனா தம்பி சின்னா ஓட்டம் பேரு நடையா சின்னி தம்பி சின்னி நான் ஓடி வர வேகமாக தம்பி தம்பி ஓட்ட பேரு நாடையா தம்பி தம்பி சின்னா நான் வேகமாக ஓடி வரே தம்பி சின்னா ஹலோ அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்வர்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் இடதருமை விவசாய உறவுடைய மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் தொட்டி சென்றான் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தொட்டி சின்னானகப்பட்டவன் எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தேன் என்றால் ஒரு நாள் வேளையிலே பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் வாதர்க்கம் ஏற்பட்ட காரணத்தினால் மின்னுலகத்தை விட்டு மண்ணுலகம் சென்று காசிக்கு செல்லும் வழியில் காடு வெட்டி செடி ஒதுக்கி காஞ்சிபுர கம்ப நதிக்கரை உண்டு செய்து உமையவள் என்று சொல்லக்கூடிய சக்தியை காமாட்சிக்கு அவதரித்து கண்மூடி கையேந்தி தவமறுக்க செய்துவிட்டு ஈஸ்வரனாகப்பட்டவர் தெய்வலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்திலே ஈஸ்வரன் தலைக்கு மேலாக இருக்கப்பட்ட திருமுடி கண்ணி தெரிவித்ததாம் கங்காதேவி, சாமி என்னுடைய அக்காளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு சென்று கொண்டிருக்கின்றீர்களே, அக்காளுக்கு கொடுத்த சாபம் எமக்கு பாதி தேவை என்று கேட்டார்களாம். கங்கா, உன்னுடைய அக்காளாகப்பட்டவள் செய்யாத குற்றத்தை செய்த காரணத்தினால் காஞ்சிபுர கம்பன் எதுக்கருகாமல் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அக்காளுக்கு கொடுத்த சாபம் உமக்கு பாதி வேண்டும் என்று சொன்னால் நீயோ மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் முன்பதாக சென்று திருமுடி கண்ணியாக உருவம் எடுத்து தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் வேளையிலே மேற்க மலையாள தேசம் என்று சொல்லக்கூடிய தொட்டி கிராமத்தை ஆளக்கூடிய ராமானக்கர் என்பவருக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வங்கள் இல்லை. ஒரு நாள் வேளையிலே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் முன்பதாக வந்து, தாயே எனக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, ஒரு மனன செல்வம் இல்லையே என்று கத்தி கதறி கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே நாங்கள் 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய கரத்திலே ஒரு ஆண் குழந்தை திட்டத்தை தருகின்றோம். அந்த ஆண் குழந்தையை ராமாயணக்கு ஒப்படைத்தால் அப்பொழுது திருவண்ண சாமி தெரிவித்தார்களா? அன்னவர் சொல்லை கேட்டு ராமாயணக்கிரத்தில் தூக்கி தத்து குழந்தையாக கொடுத்து விட்டார்கள். அந்த ராமாயணக்கர் என்பவர் மேற்கு மலையாள தேசத்தை கடத்தி சென்று எனக்கு தொட்டி சென்றான் என்று திருப்பேர் வைத்து 60 மந்திரத்தை கற்றுக் கொடுத்து இந்திரஜாலம், மந்திரஜாலம், கோகிரணம், கஜகரணம், கூடுவிட்டு கூடுவாயு மந்திரம், வேலைக்கு ஒரு வேஷம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மந்திரத்தை கற்றுக் கொடுத்து அவர் கட்டக்கூடிய பெண்களை 6 பெண்களை எனக்கு மடமுடித்து மலையாள தேசத்திலே மந்திர கொடி கட்டி வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் கூட என்னுடைய அனுமதி இல்லாமல், தந்தை ராமாயணக்கருடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் பிச்சை என்பது போடக்கூடாது, தானம் என்பது செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு என்னுடைய கோட்டையிலே என்ன தேய்ச்சி நீராடி கொண்டிருக்கின்ற தருணத்திலே யார் என்று தெரியவில்லை,
பாம்பாட்டியாக வந்து பிச்சை என்று கேட்டுக்கொண்டிருந்தான். நாட்டு மக்கள் எல்லாம் பிச்சை போடுவதற்கு மறுத்துவிட்ட காரணத்தினால் அன்னவனு வீடுகளுக்கும் கடைகளுக்கும் பாம்புகளை விட்டிருக்கின்றான். மக்கள் திரண்டோடி என்னிடத்தில் தந்த ராமாயணத்தில் முறையிட்டார்கள். நாங்கள் அங்கே சென்று, யாரடா நீ? மலையாள மந்திரத்துக்கு எது மந்திரம் கட்டவனா நீ? அப்படி எது மந்திரம் கட்டவனாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மோடி மந்திரத்தை உன்னால் எடுக்க முடியுமா என்று விருது சம்பிரதாயத்தை கூறி மோடி மந்திரத்தை வைத்தோம். எப்படி என்றால், இந்த மோடி மந்திரத்தில் நீ வெற்றி அடைந்து விட்டால் வளப்பு மகன் தொட்டித்து சின்னானை உனக்கு அடிமையாக அனுப்புகிறேன். அப்படி மோடி மந்திரத்தை உன்னை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் வாழ்நாடு முழுவதும் எங்கள் இருவருக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்று விருது சம்பிரதாயத்தை கூறி மோடி மந்திரத்தை வைத்தோம். அந்த மோடி மந்திரத்திலே அண்ணவன் வெற்றி அடைந்து விட்டான். அண்ணவன் மோடி மந்திரத்தில் வெற்றி அடைந்த காரணத்தினால் தந்தை சொல்லுக்கு மறுக்காமல் அண்ணவன் பின்பதாக சென்றேன். எங்கே? மேற்கே மலையாள தேசத்தை விட்டு காஞ்சிபுரம் கம்பன் எதிர்க்காமல் சென்றேன். அங்கே சென்று என்றைக்குமே பார்க்காத ஒரு தாயை பார்த்துவிட்டு, அம்மா தாயே தாயே என்று கத்தி கதறினேன். அந்த தாயாகப்பட்டது, மகனே இன்னவன் ஆர் என்று கேட்டார்கள். அதற்கு நான் தெரிவித்தேன், தாயே என்னுடைய தந்தை சிவபெருமான், என்னுடைய தாய் திருமுடி கண்ணி என்று தெரிவித்தேன். அது கண்ண காமாட்சி தெரிவித்தது, மகனே காத்தவராயா, மகனே தொட்டித்து சொன்னான், நீங்கள் இருவரும் சிறியதாயர் பிள்ளை பெரியதாயர் பிள்ளை எங்கே சென்றாலும் தோளுக்கு தோளாக துணைக்கு துணையாக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆகட்டும் தாய் என்று ஒப்புக்கொண்டு தாயாருக்கு காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய நந்தவனம் சென்று மலர்களை சேகரித்து வந்து இருவரும் பாத பூஜைகளை செய்து முடித்துவிட்டு ஒரு நாள் வேளையிலே தென்திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்றிருந்தோம். தென்திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்ற இடத்திலே தம்பி சின்னான், எனக்கு தண்ணீர் தேவை அதிகரித்து விட்டது, எங்கேயாவது சென்று தண்ணீர் எடுத்து வாய் தம்பி சின்னான் என்று வைத்தார்கள். அருகிலே ஒரு மஞ்சளோடு என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே சென்றால் நீர் அறிந்து விடல, வாருங்கள் அண்ணா என்று அழைத்து சென்று அந்த நீரை அள்ளி பார்த்துவிட்டு, தம்பி சின்னான் இந்த நீராகப்பட்டது அத்தனை பன்னீர் புழுது சவாது பரிமலர் வாசியாக வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த நீராகப்பட்டது எங்கிருந்து வருகிறது பார்த்து சொல்வாய் தம்பி சின்னான் தெரிவித்தார். ஆனால் வெத்திலையில் அஞ்சல் மை போட்டு பார்த்துவிட்டு புத்தூர் அக்கரகரம் புதுச்சேரி நெல்பேட்டை எழக்கூடிய ஆரியப்பூராஜன் மகள் ஆரியமாலா குளிக்கக்கூடிய நீராகப்பட்டது இவ்வாத்திரை வந்து கலக்கின்றது அண்ணா என்று தெரிவித்தேன். அது கண்ணன் காத்தருவாயை தெரிவித்தார். தம்பி சின்னான், இந்த நீரே இவ்வளவு வாசனையாக இருந்தால் இந்த நீரில் குளிக்கக்கூடிய மங்கையாகப்பட்டவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? அந்த மங்கையை நான் சென்று பார்க்க வேண்டும் தம்பி என்று தெரிவித்தார். அதுக்கு வழி ஒதுக்கி தந்தேன். அண்ணா வருகின்ற நீரிலே ஒரு மச்ச வடிவெடுத்து அந்த மங்கையை சென்று பார்த்து வாருங்கள் அண்ணா என்று தெரிவித்தேன். சென்று பார்த்துவிட்டு, தம்பி சின்னான் மணந்தால் அந்த ஆரியமாலா மணக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த மண்ணை கிரியாக வேண்டும் என்று அன்று வைத்தார் அந்த பெண் மீது ஆசை. ஆனால் மேற்கு மலையாள தேசத்தை விட்டு வந்து சில காலம் ஆகிவிட்டது. நாட்டு மக்கள் மனைவி மக்களை பார்த்து விட்டு வருகிறேன் என்று அன்னடத்தில் விடைபெற்று வந்தேன். 2 நாள் விடைபெற்று வந்து இன்றோடு 3 நாட்களாகி விட்ட காரணத்தினால் பெரியதாயர் மகன் காத்தவராயன் தம்பி சின்னானை காணாம் என்று எதிர்வத்தனமாக காத்து கொண்டிருப்பார். அதை சீக்கிரமாக மலையாள தேசத்தை விட்டு காஞ்சிபுரம் கம்பைக்கு செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். மலையாள தேசம் விட்டு மலையாள தேசம் விட்டு தம்பி சின்ன தானே நடந்து தம்பி சின்ன தான் நடந்து வங்களத்து தம்பி சின்ன வங்களத்து தம்பி சின்ன வடிவழக ஓடி வாரே வடிவழகு ஓடி வாரே சிட்டி நல்லோ சிட்டி ஊரமா கட்டி சிட்டி நல்லா சிட்டி ஊருமா கட்டி சிங்கரமாய் பொட்டு உடுத்தி தம்பி சின்னா சிங்கரமா ஒட்டு வைத்து தம்பி சின்னா சிங்கரமாய் பொட்டு உடுத்தி தம்பி சின்னா சிங்கரமா சிங்கரமா ஒட்டு வைத்து தம்பி சின்னா இன்னும் அதிக வேக
தூரமாக செல்ல வேண்டும். எப்படி என்றால் மலையாள தேசம் விட்டு மன்னவனு தான் நடந்த மலையாள தேசம் விட்டு மன்னவனு ஓடி வரே மலையாள தேசம் விட்டு மன்னவனு தான் நடந்த மலையாள தேசம் விட்டு மன்னவனு ஓடி வந்து நல்லோ சிட்டி ஊருமாகட்டி அட சிட்டி நல்ல சிட்டி ஊருமாகட்டி சிங்கரமா சிங்கரமா பொட்டு உடுத்தி அட சிங்காரமா சிங்காரமா ஒட்டு உடுத்தி சிட்டி ஊருமாகட்டி சிங்கரமை பொட்டு உடுத்தி சிட்டி ஊருமாகட்டி சிங்காரமா ஒட்டு வைத்து சிட்டி ஊருமாகட்டி சிங்கரமை பொட்டு உடுத்தி சிட்டி ஊருமாகட்டி சிங்காரமா ஒட்டு வைத்து காஞ்சிபுர கம்பந்தனை அட காஞ்சிபுரம் கம்பதடி கட்டழகு கட்டழக நேர் வீடுத்தே கட்டழகு கட்டழகு தேடி வாரே காஞ்சிபுர கம்பந்தனை கட்டழக நேர் பிடித்தே காஞ்சிபுரம் தவறுக்கு கட்டழகு ஓடி வரே காஞ்சிபுர கம்பந்தனை கட்டழக நேர் பிடித்தே காஞ்சிபுரம் நேர் பிடிச்சு கட்டழகு ஓடி வரே ஓட்ட நல்லோ ஓட்டம் பேரு நடையா ஒட்டா நல்ல ஒட்ட பேரு நடையா அது ஓடி வந்த தம்பி சொன்னா ஓடி வந்தே தம்பி சொன்னா ஓட்ட பேரு நடைய ஓடி வர தம்பி சொன்னா ஓட்ட பேரு நடைய ஓடி வரே தம்பி சொன்னா நடைய ஓடி வர தம்பி சொன்னா ஓட்ட பேரு நடைய ஓடி வரே தம்பி சொன்னா மலையாள தேசத்தை விட்டு காஞ்சிபுர கம்பளக்கரு அருகாமல் வந்து விட்டேன். என்னுடைய பெரிய தாயார் மகன் காத்தவராயன் எனது அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா சரண சரணம் அண்ணா சரணம் அண்ணா அண்ணா தல்வனித தம்பி சின்னு தல்வனிது தண்டானைகள் செய்ததினால் நீதான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாய் தம்பி சின்ன அண்ணா மலையாள தேசம் அதை விட்டுமேதான் அண்ணா மன்னவனு மோடி வந்து தான் வணிந்தே மலையாள தேசத்திலே நீதான் மன்னனாக வாழ்ந்திருப்பாய் தம்பி சின்ன சரண சரணம் அண்ணா சரணம் அண்ணா அண்ணா தான் வணிந்தே தம்பி சின்ன தல்வனிது தண்டானைகள் செய்ததினால் நீதான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாய் தம்பி சின்ன தம்பி சின்ன 2 நாட்களுக்குள் வருகிறேன் என்று சொல்லி சென்றவன் 3 நாளாக காலதாமதமாக வந்திருக்கிறாயே, ஏது காரணம் தம்பி? அண்ணா மேற்க மலையாள தேசம் சென்று நாட்டு மக்கள் மனைவி மக்களை பார்த்து வருவது கொஞ்சம் காலதாமதாக ஆகிவிட்டது. குற்றம் குறை இருந்தால் அடியனை மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் எதற்காக உன்னை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருந்தேன் தெரியுமா தம்பி சின்ன? நம்முடைய தாயாருக்கு செய்யக்கூடிய பூஜைகளை செய்ய வேண்டும். பூஜைகளை செய்ய வேண்டுமானால் மலர்களை பறித்து வர வேண்டும். மலர்களை பறிக்க வேண்டுமானால் நந்தவனம் அல்லவா செல்ல வேண்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இருவரும் நந்தவனம் செல்ல வேண்டும். புறப்படு போகலாம். நந்தவனம் செல்வோமாடா தம்பி சின்ன நீதா ஓடிவட என்பீரப்பே தம்பி சின்ன. நந்தவன செல்வோமாடா தம்பி சின்னா நீதான் ஓடிவட என்பீரப்பே தம்பி சின்னா. பெருநடையா நீதா ஓடிடுவோம் நந்தவனம் ஓட்ட பெருநடையா தம்பி ஓடிவட தம்பி சின்னா தம்பி சின்னா. ஏய் ஏய் ஆ 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 ஏய். நந்தவனத்தின் அருகாமையில் வந்திருக்கின்றோம் தம்பி சின்ன. நந்தவனத்திற்குள்ளே சென்று மலர்களை பறிக்க வேண்டும் அல்லவா? அதனால் வாழை மாடை திறந்து தடுதிறந்து ஆடா அண்ணலச்சம் பூவெடுப்போம் தம்பி சின்ன. வாழை வாழ திறந்து தம்பி வனலட்சம் பூவெடுப்போம் தம்பி சின்னா. தோட்டம் மதில் இறந்து ஆடா கட்டி பூவெடுப்போம் தோட்டம் மாடி திறந்து தம்பி தொண்ணூலட்சம் பூவெடுப்போம் தம்பி சின்னா.
சின்னான் அண்ணா இதோ இப்பொழுது நந்தவனத்திற்குள்ளே வந்துவிட்டோம். தாயான காமாட்சிக்கு தேவையான மலர்களை பறிக்க வேண்டும் அல்லவா? உண்மைதானா? தாயாரின் பாதத்திற்கு தம்பி சின்ன ஆடா தாமரை மலர் எடுப்போம் தம்பி சின்ன. தாயாரு பாதத்துக்கு தம்பி தஞ்சாரு மலர் எடுப்போம் தம்பி சின்ன. அண்ணாயின் பாதத்திற்கு தம்பி சின்ன ஆடா அன்னை மலர் எடுப்போம் தம்பி சின்ன. அம்மாவின் பாதத்திற்கு தம்பி அன்னி மலர் எடுப்போம் மலர் எடுப்போம். அது மட்டும் இல்லை தம்பி, மாதவோட பாதத்திற்கு தம்பி மல்லிகை மாலர் எடுப்போம். மாதவோட பாதத்திற்கு தம்பி மல்லிகை மாலர் எடுப்போம். காமஜியின் பாதத்திற்கு நமது காட்டு மல்லி பூ எடுப்போம். காமஜியா பாதத்திற்கு தம்பி காட்டு மல்லி பூ எடுப்போம். இந்த மலர்களை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? தம்பி சின்னான் அண்ணா கையாலே மலர் எடுத்தால் தம்பி சின்ன கமலுக்கு போகுமாடா தம்பி சின்னா. கையாலே மலர் எடுத்தா தம்பி கமலுக்கு போகுமாடா தம்பி சின்னா. அவர்களால மலர் எடுத்தால் தம்பி சின்ன கமலுக்கு போகுமாடா தம்பி சின்ன. விரலாலே மலர் எடுத்தா தம்பி விரலுக்கு போகுமாடா தம்பி சின்னா. கையால் மலர் எடுத்தால் காம்பழுகி போய்விடும், விரலால் மலர் எடுத்தால் வேரழுகி போய்விடும் தம்பி. அதனால் இந்த மலர்களை எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? எப்படி எடுக்க வேண்டும்? தங்க ஊசி கொண்டு மேதான் தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம். தங்க ஊசி கொண்டு மேதா தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம். வெள்ளி ஊசி கொண்டு மேதான் தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம். வெள்ளி ஊசி கொண்டு மேதா தம்பி தாயாருக்கு மலர் எடுப்போம். தங்க ஊசியாலும் வெள்ளி ஊசியாலும் மலர்களை பிரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை தம்பி, அதோ பார்த்தாயா எட்டாத தூரத்தில் மலர்கள் இருக்கின்றது. இந்த மலர்களை எப்படி எதற்கொண்டு எடுக்க வேண்டும் தெரியுமா? தம்பி எட்டாத மலருக்கெல்லாம் எட்டாத தம்பி எட்டாத மலருக்கெல்லாம்
இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் ஏணி வைத்து மலர்களை பறிக்க வேண்டும். ஆம். பத்தாத தூரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பர்ணம் வைத்து மலர்களை பறிக்க வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. நம்முடைய தாயாருக்கு தேவையான மலர்களை பறித்திருந்தாலும் கூட கூட தாயாரின் பாதத்தை சுத்தப்படுத்த வேண்டுமானால் தீர்த்தம் எடுத்து வர வேண்டும். உண்மைதான். அது எங்கு சென்று எடுத்து வர வேண்டும் தெரியுமா? எங்கேனா? காவேரி முக்கம்பு சென்று எடுத்து வர வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது புறப்படு போகலாம் காவேரி. புறப்படுங்கள் செல்வோம். நந்தவனம் விட்டுமேதானாடா காவேரியும் செல்வோமாடா செல்வோமாடா. நந்தவனம் விட்டுமேதான் தம்பி காவேரிய நேர்வழி போதம்பி சின்னா. பெருநடையா பெருநடையாடா ஓடிடுவோம் காவேரியும் காவேரியும். ஓட்ட பெருநடையா தம்பி ஓடி வர தம்பி சின்னா தம்பி சின்னா. இதோ இப்பொழுது காவேரி ஆற்றுக்கே வந்திருக்கின்றோம். வந்துவிட்டோம். இந்த காவேரி ஆற்றில் இருவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அண்ணா? இருவரும் நீராட வேண்டும் தம்பி. உண்மைதான். அகலேட்டா தண்ணீரிலே தம்பி தம்பி குமிழி விட்டு நீராடுவோம் தம்பி சின்னா. அகல விட்டு கங்கையிலே அண்ணா